இந்த மாதிரி மரத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷான பழுத்த ஈச்சம்பழத்தை வெட்டி சாப்பிட்ற வாய்ப்பு எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கு. நாமளும் ஈச்சங்கொலையை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீக்கெண்ட் வந்து நானும் கிளம்பி நண்பரை விட்ட போய்தான் பழுத்த ஈச்சங்கொலையை வெட்டி எடுக்கிறதுக்கு ஏனியை வச்சு குடுக்குடன்னு மேலுக்கு ஏறிட்டேன்னு ஒரு தைரியத்தில். மேலுக்கு ஏறி பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு ஈச்சங்கொலை காய்ச்சி பழுத்து அப்படியே காஞ்சி போய்த்துங்க. கத்தாரில் இவ்வளோ காலமாக இருக்கும் முதல் முறையா இந்த நண்பர் மூலமாக இந்த ஈச்சம்பழ கொலையை வெட்டுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஈச்சங்கொலைக்கு மேலே கீசை மாட்டிட்டு ஏன் வெட்டுறீங்கன்னு டவுட் இருக்கும். பழுத்த ஈச்சங்கொலையில் கூடுதலாக இருந்து அதிலிருந்து ஈச்சம்பழம் கீழே விழாம இருக்க தான் கீசை மாட்டி வெட்டுறது. ஒரு வழியா ஈச்சங்கொலையை வெட்டியாச்சுங்க. சக்சஸ் சொல்லிட்டு அப்படியே கீசோட கீழே இறங்கி வந்து ஈச்சங்கொலையை தூக்கி பார்த்தா எல்லாமே பழுத்து இருந்துச்சு. சில காய் பழுக்காம இருந்துச்சு. வெட்டி எடுத்துக்கு வந்தாச்சு. சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனா சரியான டஸ்டா இருக்கு. அப்படியே கழுவிட்டு சாப்பிடும் கீசில போட்டு வச்சு நண்பர் வந்து கட்டரை வாங்கி எடுத்தாரு. நீங்க வெட்டினது போதும் தாங்க நான் வெட்டுறேன் குடுகுடன்னு மரத்தில் ஏறி கடகடண்டு வெட்டிட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. நண்பருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால எல்லா கொலையும் டக் டக் அவர் வெட்டி இறக்கிட்டாரு. மொத்தம் 4 ஈச்சங்கொலை வெட்டி இறக்கினோம். அதுல ஒன்று தான் நான் வந்து வெட்டினேன். மொத்த 3 நம்ம நண்பர் வெட்டி இறக்கினாரு. என்னடா ஈச்சங்கொலை வெட்டுறது அவ்வளவு ஈஸிப்பட்ட வேலை இல்லை. கத்தார்ல எத்தனை பேர் வீட்டுல வேலை செய்றீங்க ஹவுஸ் டிரைவரா, எத்தனை பேர் ஈச்சங்கொலை வெட்டுறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஈச்ச மரத்துல ஏறி ஈச்சம்பழம் பறிச்சு எடுக்கிறது அவ்வளவு லேசிப்பட்ட வேலை இல்லைங்க. சரியான கஷ்டம். நாமளும் வெட்டின ஈச்சங்கொலையை கீசுக்குள்ள போட்டாச்சு. வெட்டி எடுத்த கொலையில இருந்து ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு காட்டினாரு நண்பர். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல டேஸ்டாவும் இருந்துச்சு. கத்தார்ல எத்தனை பேர் மரத்திலே வெட்டி உடனே ஃப்ரெஷ் ஈச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கீங்க. நாங்களும் போனதுக்கு ஈச்சங்கொலையை வெட்டி எடுத்துக்கு சாப்பிட்டுட்டு நானும் அப்படியே வெளியாகிறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபைரஸ்வி பேஜ் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும். பாய் பாய்.